ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் இருந்தான புதன் பரப்பின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இருதர வாழ்த்துக்களையும் கூறியபடி இன்றைய நாள் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லும் நேரம் 8:14. இன்று 8ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 மற்றவர் புதன் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் மும்மத சிந்தனை நேரம் ஆரம்பமாகின்ற தொகுப்படுத்தாமல் இருக்கா. தொடர்ந்து நாங்கள் சிறு பயிற்சி செய்து கொள்ளலாம். உடற்பயிற்சி காலை நேரத்தில், பின்பு பொறிச்சொல் 10 மணிக்கு குடும்பங்குவலயம் என்று சிறப்பு விருந்தினர் வர இருந்தார். அவர் சுகையினம் காரணமாக இன்று அவரால் வர முடியாத நிலைமை இருந்த பொழுதிலும் நகுலா சிவனான் அவர்கள் தன் நிகழ்ச்சியோடு இணைய காத்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து மருத்துவர் நேரம் இடம்பெறுகின்றது. ஆஸ்திரேலியாவிலிருந்து டாக்டர் பெனிட்டா ஸ்டீஃபன் அவர்கள் இணைகின்றார்கள். இன்று இந்த கால் புரைப்பு, கை புரைப்பு, அந்த கை நடுக்கங்கள் பற்றியெல்லாம் நாங்கள் கேட்டிருந்த பொழுது உடனடியாக தான் செய்கின்றேன், அதனை தேடி எடுத்தேன்னு சொல்லி இன்று அதன் பக்கமான தலைப்பு உரையாடல் இருக்கின்றது. மருத்துவ நேரம் உங்கள் பக்கத்தில் உள்ள பிரச்சனைகளையும் கூட வந்து இணைந்து டாக்டரிடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து வருகின்றது சமகால இலக்கியம், தினக்கவி, இப்படியாக இருக்கின்றது. நேரத்துடன் போராட்டம் ஓடி செல்லலாம். அதனால் நாளை வியாழக்கிழமை ஒரு புது வகுப்பு ஆரம்பமாகின்றது. ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைய காத்துக்கின்ற ஜெயரட்னம் அவர்கள், ஜெயா நடசன் அவர்களது அண்ணா ஆஸ்திரேலியாவிலிருந்து லண்டன் நேரம் 9 மணிக்கு ஆங்கில வகுப்பு என்பதை விட அவருடன் நாங்கள் அவர்களுக்கு பல பேர் மறந்திருப்போம் ஆங்கிலங்களை. ஆகவே நல்ல விஷயங்களை சொல்லித்தர வருகின்றார். ஜெயரட்னம் அவர்களையும் அன்போடு வாழ்த்து வரவேற்றபடி அது நாளை லண்டன் நேரம் வியாழக்கிழமை காலை 9 மணி கவி நேரத்துக்கு முன்பதாக இடம்பெறுகின்றது என்று கூறியபடியே ஜெயரான் சிறுவனுக்கு நன்றியை கூறியபடி இந்த நேரத்தில் ஆரம்பமாகின்றது மும்மத சிந்தனை நேரம். இதை விட்டுட்டான் நல்ல தானே. வாருங்கள் தமிழக்கா. வணக்கம். வணக்கம் பாணி. இப்போது மும்மத சிந்தனை நேரம். தியானதேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இந்திய தொகுப்பாளினி தோமல கல்விராஜன் அவர்களுக்கும், பாமுக தொகுப்பாளினி வணக்கம், பாமுக தொகுப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும், அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும், அனைத்து பாமுகர்களுக்கும் எனது எங்கணிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு, இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாக அமையாதையும் இறைவனிடம் பிரார்த்தித்து கொண்டு எல்லோரும் இன்பற்று வாழ வேண்டிக்கொண்டு, இன்றைய நாளில் எங்கள் உலகத் தலைவர் அவர்களுக்காகவும், எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும், உலக மக்களுக்காகவும், கடன் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்கள், மரண வாசலில் விளிம்பில் இருக்கும் அனைத்து உறவுகளுக்காகவும், வருங்கால சிறார்களுக்காகவும், அவருடைய படிப்புக்காகவும், அவருடைய உடல் நலத்துக்காகவும், இறந்தோர் ஆத்மாக்களுக்காகவும் நாங்கள் இறைவேண்டுதல் செய்வோம். இன்று பொதுக்காலத்தின் 27வது வாரத்தின் 3ஆம் நாள் புதன்கிழமை. எனது ஆக்கம் 9023 கிறிஸ்தன சிந்தனை. ஒவ்வொரு நாளும் ஜெபித்தவர்கள் ஒரே நாளில் பலமுறை கூட செபிக்கிறார்கள் என்று இயேசுவை பார்த்து கேட்கின்றனர் சீடர்கள். எங்களுக்கு செபிக்க கற்றுத்தாரும் சிவவாழ்வின் வளர்ச்சிக்கென்று 2 பண்புகள் தரப்படுகின்றன. தம்மோடு இருப்பவர்களை செபியுங்கள் என்று இதுவரை வற்புறுத்தாத இயேசு தமது செவிக்கும் முறையால் புதிய ஆர்வத்தை ஏற்படுத்தினார். இயேசுவின் சிவவாழ்வு சீடர்கள் புதிய தாகத்தை ஏற்படுத்தியது. ஏனெனில் வெறும் வார்த்தையால் பிதற்றி விடுகிற சிவம் இயேசுவிடம் இல்லை. தந்தையின் அனுபவத்தை தமக்குள் ஆழமாக்கி கொள்ள, தம் பணியின் சவால்களை ஆவியின் வல்லமையில் சமாளித்து கொள்ள உதவியது அவரது சிவவாழ்வு. வெறும் மந்திரங்கள் அல்ல, மாறாக அனுபவமும் வாழ்வும் சுபமம் ஆகியது. இதுவே சீடர்களையும் கவர்ந்தது. இயேசுதான் செவிக்கிறாரே என்று சீடர்கள் கண்களை மூடிக்கொண்டு வெறுமனவே இருக்கவில்லை. ஆர்வத்தை வெளிப்படுத்தி கேள்வி கேட்டனர். எங்களுக்கும் செவிக்க கற்றுத்தாருங்கள். இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள். கடவுளிடம் அனுபவிக்க ஆசைப்பட்டவள் தந்தை அனுபவம் சுபம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. தந்தையின் அனுபவ சுபம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. கற்றுக் கொடுக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? எனவே நாளாந்த வெண்கல் சுபத்தில் இறைவனை வேண்டி, ஆண்டவரிடம் வேண்டி எங்களுக்கு தேவையானதை அவர்களிடம் சமர்ப்பித்து நாங்கள் சொல்லும் சுபங்களை அவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய பலனை நாங்கள் பெறுவோமாக. ஒளியாமிரையே வாராய், எளியோ நெஞ்சந்தனிலே
ஒளியாமிறையே வாராய். அருளே பொங்கும் இறைவாம் இருளே போக்க வாவாம். குறையை நீக்கும் நேசனே நிறையை வளர்க்க வாவாம். ஒளியே எழிலே வருக, ஒளியே எழிலே வருக. ஒளியாமிறையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியே ஆமிறையே வாராய், ஒளியாமிறையே வாராய். நன்றி, வணக்கம். தோமலர் செல்வராஜன் அவர்களே. நன்றி, வணக்கம் ஜானடேசன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். அக்கா சொரியக்கா, நீங்க ஒரு ஆளை விடுங்க, நான் கீழே நிற்கிறேன், எனக்கு மேல போய்த்தான் எடுக்கணும். அப்போது மன்னிப்போடு நேவிஸ் பிரிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். அடுத்தது நான் சொல்றேன். அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம். திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, வணக்கம். இருக்கிறீங்களா? உற்சாகமாக இருக்கிறேன், நன்றி. நீங்களும் அப்படித்தானே? ஆமாம், நாங்களும் உற்சாகமாக இருக்கிறோம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனையை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் வழங்கியவர்களுக்கும் இந்த அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இன்றைய நச்சிந்தனை தொடர் என்னுடையது 1828 என்றும் கூறிக்கொண்டு, இன்றைய திருப்பாடல் உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கின்றார் இயேசு. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது அதிகாரம் 11 திருவசனங்கள் 1-4 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள், தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் என்று கற்பித்தார். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, வாழ்க்கையில் மனிதர் சந்திக்கின்ற சவால்கள் ஏராளம். ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ளும் போராட்டங்களும் அதிகம். இவற்றில் இருந்து நம்மை விடுவிப்பது என்பது எளிதானதல்ல, கடினமானது. நம்மை கடந்து மற்றொருவரின் உதவி நமக்கு தேவைப்படுகின்றது. நம்மை போல் மற்றவர்களும் போராட்டங்களை சந்தித்து கொண்டு இருப்பதால் அவர்களாலும் நமக்கு உதவி செய்ய முடியாது. கடவுள் ஒருவரிடம் மட்டும்தான் நாம் நம்பிக்கையோடு கேட்க முடியும். அந்த நம்பிக்கையைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். இறைமகன் கற்றுத்தந்த அழகான இறை இயலை கொண்ட ஒரு செபம். நமது அன்றாட வாழ்க்கை எப்படி அமைந்திருக்க வேண்டும்? நமது இன்றைய நிலை என்ன? கடவுளை தேடுகின்றோம், உணவிற்காக உழைக்கின்றோம், சோதனைகளை சந்திக்கின்றோம், தீய சிந்தனைகளுக்கு பலியாகின்றோம். ஆழமாக சிந்தித்தால் இதுதான் நமது வாழ்க்கை. இதனை கடந்து வாழ்கின்றவர்கள், சிந்திக்கின்றவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான். நமது வாழ்வில் கடவுள்தான் எல்லாம் என்பதை இயேசு சிறப்பாக வெளிக்காட்டுகின்றார். கடவுளை மையமாக வைத்து அவரை புகழ்வதும், அடுத்து நமக்கு தேவையானவற்றை நமக்கு வழங்க அவரை வேண்டுவதும், நமது வாழ்க்கை முறையை சீர்தூக்கி பார்க்க அவரின் போதனையை நம் வாழ்வாக்கவும், பிறரை மன்னிக்கவும், நாங்கள் சோதனைக்கு உட்படுத்தாமலும் இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் நாங்கள் நினைத்து கொண்டு, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே, விண்ணகவாசிகள் வாழிடவே. மன்னிக்கவும், மறந்துவிட்டேன். விண்ணகவாசிகள் வாழ்வது போல் மண்ணக மாந்தரும் வாழ்ந்திடவே, உம் சித்தம் எம்மில் நிறைந்திடவே, உன் திட்டம் எம்மில் மலர்ந்திடவே. அப்பா பிதாவே,
பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே பிதாவே அன்றாட உணவை தந்தருளும் ஆவியை எம்மில் நிறைந்து விடும் சோதனையில் நின்றெம்மை காத்தருளும் சோதிக்கும் சாத்தானை விரட்டிவிடும் அப்பா பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே பிதாவே என்று அப்பா தந்தையை புகழ்ந்து வேண்டும் போது எங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் தந்தை எங்களுக்கு அளிப்பார். எங்களுடைய அன்றாட உணவுகளையும் தேவைகளையும் எங்களுக்கு நிறைவேற்றுவார். வேண்டுதல் கேட்கும் இறைவன் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருடைய பாதுகாப்பில் நாங்கள் இருக்கும் போது என்றும் நாங்கள் நலமாக வாழ்வோம். சோதனைகளும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் எங்களை வாட்டும் போது இறைவனை நாங்கள் வேண்டும் போது அந்த எங்கள் பாவங்களால் நாங்கள் மனம் குலைந்து மனம் சீரழிந்து நினைக்கும் போதும் எங்களை மன்னித்து எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் அவர் வழங்குவார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த சிவத்தை தினமும் ஓதுவோம். அப்பா பிதாவே என்ற சிவத்தை நாங்கள் தினமும் ஓதி வந்தால் எங்களுடைய மன்றாட்டு அவரது மனதை இருக்கும். எங்களுடைய வேண்டுதல்கள் எங்களுக்கு பலிக்கும் என்று சொல்லிக்கொண்டு எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு பாமுக உறவுகளுக்கும் அந்த பாமுகத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து எல்லா வரங்களையும் அருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த அன்போடு விடைபெறுகிறேன். தவமலர் கல்விராஜ் அவர்களே, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நிவிஸ் பிலிப்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஆனா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு இனிமையான காலை பொழுதில் இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று திருப்பாடல் 86 5 6 7 வசனங்கள். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவரும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும், உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன், நீரும் எனக்கு பதில் அளிப்பீர். ஆமீன். தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமீன். அழகான ஒரு வசனம். ஆண்டவர் எப்பவும் நம்மளை மன்னிப்பவராக இருக்கின்றார். மன்னிப்பவர் நம்ம எல்லோரையும் எங்களுடைய பாவங்களுக்காக எல்லோருடைய பாவங்களுக்காகவும் சிலுவை சாவை ஏற்றவர். ஆகவே கடவுள் மன்னிப்பவர் என்பதால் நாங்கள் மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்யக்கூடாது. அந்த தவறுகளில் இருந்து விடுதலை பெற வேண்டும். மன்னிப்பு கேட்க வேண்டும். பாவம் நாம் செய்யும் ஒவ்வொரு பாவத்திற்காகவும் இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் மன்னிப்பு கேட்பது மட்டுமல்ல, நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் எவ்வளவோ பேரை சந்திக்கின்றோம். குடும்பத்தில் இருப்பவர்களை, நாம் வேலை செய்யும் இடங்களில் நாம் பழகும் மனிதர்கள், நம் அயலவர்களை எல்லாம் நாங்கள் பழகுகின்றோம், பார்க்கின்றோம். ஒரு சிறு தவறு செய்தால் கூட எங்களால் மன்னிக்க முடியவில்லை. நாம் அந்த பிடிவாதத்தில் இருக்கின்றோம். அவர் இப்படி ஒரு தவறை செய்து விட்டார், நான் இப்படி மன்னிப்பது, வாழ்க்கை பூராகவும் நான் கதைக்காமல் இருக்க வேண்டும், வாழ்க்கை பூராகவும் நான் அவர் முகத்தில் முடிக்காமல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் மனதில் எண்ணிக்கொண்டிருப்போம். நாம் செய்வது தவறாக இருந்தாலும், மற்றவர்கள் செய்வது தவறாக இருந்தாலும், மன்னிப்பு என்பது ஒரு சின்ன விஷயமாகத்தான் நான் நினைக்கின்றேன். தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன் என்று கூறும்போது நாங்கள் கேட்பவர் கூடி மனம் மகிழ்ந்து எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவர். அப்படித்தான் இதில் நாம் பார்க்கின்றோம். நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். இறைவன் நாம் எத்தனைதான் தவறு செய்தாலும் அவருடைய பிள்ளைகள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டு அவர் சகல விதமான பாவங்களை மன்னிக்கின்றார். பாவம் செய்யாதவன் இந்த உலகில் இல்லை. ஆனால் பாவத்திற்கு பரிகாரமாக நாங்கள் மனம் வருந்தி மனம் நொந்து அழுது இறைவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே போல்தான்
நம் குடும்பத்தில் இருப்பவர்களிடமும் நாம் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்க வேண்டும். சிறியவர்கள் அல்ல, பெரியவர்கள் அல்ல, நம்முடைய பிள்ளைகள் அல்ல, நம்முடைய கணவர் மனைவி அல்ல, யார் தான் தப்பு செய்தாலும் நாங்கள் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்க வேண்டும். அப்பொழுது என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடும் போது நீர் எனக்கு பதில் அளிப்பீர் என்று இந்த வார்த்தை கூறுகின்றார். பாருங்கள், நாங்கள் மன்னிப்பு கேட்டு மறந்து அதை வாழும் போது இறைவன் கட்டாயமாக எங்களுக்கு செவி கொடுப்பார், எங்களுக்கு பதில் அளிப்பார். நாம் மனம் வருந்தி அழுது இறைவனிடம் வேண்டும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இறைவன் செவி கொடுப்பவராக இருக்கின்றார். திருப்பாடல் 34:17 வசனத்தில் பார்க்கின்றோம். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி கொடுக்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கண்களில் நின்று விடுவிக்கின்றார் என்று திருப்பாடல் 34 கூறுகின்றது. அது ஆகவே நாம் மன்னிப்பு கேட்பவர்களாக, தொடர்ந்தும் பாவம் செய்யாமல், தொடர்ந்தும் பாவ குழியில் விழாமல், நாம் இறைவனின் ஆசியுடன் நாம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி வாழ கற்றுக்கொள்வோம் என்று கூறி, இந்த நாளில் நான் இறைவன் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறியவர்களாக இந்த மாதம் முழுவதும் அன்னை மரியாவுடைய நாளாக திருச்சபை கூறுகின்றது. அன்னை மரியாவின் மாதம், இந்த மாதம் முழுவதும் அன்னை மரியாவின் மாதமாக இருப்பதால் சிவமாலை சொல்லுங்கள், சிவமாலை சொல்லுங்கள் என்று எங்கு பார்த்தாலும் திருப்பலியிலோயாக இருக்கட்டும், இந்த யூடியூப் சேனலாக இருக்கட்டும், எங்களுடைய ஆயராக இருக்கட்டும், எங்களுடைய குருவானவராக இருக்கட்டும், இந்த மாதம் முழுவதும் சொல்லுங்கள், வீடுகளில் குடும்ப சிவமாலை சொல்லுங்கள் என்ற அந்த வார்த்தையை நாம் வரவேற்று, இந்த பாமோம் தொலைக்காட்சியும் உங்களுக்கு ஒரு குடும்பமாக இருப்பதால் நான் இந்த 3 அருள் நிறைந்த மரியை சொல்ல இருக்கின்றேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் கலந்து கொள்ளுங்கள், என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொண்டு, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. எல்லோருக்கும் அன்னை மரியாவின் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அண்ணா பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த சர்வ வல்லமை உள்ள இயேசு ராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, தகப்பனே, இன்றைக்கு மீண்டும் தானே தந்த கிருபைக்கான அனுசத்தம் தகப்பனே, மற்றும் இன்றைக்கு அன்பு சகோதரி தொகுப்பாளனி திருமதி காமலர் கல்வராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? காலை வணக்கம் பாலன். நான் மிக உற்சாகமாக இருப்பேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே பாலன்? ஓம் சார், நானும் அதை இக்கமாக இருக்கேன் சார். நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றி சொல்லிக்கொண்டு, அப்படியே நமது அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடாமோகனுக்கும் மற்றும் அது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் இயேசுராஜனுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் தினமும் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லோரையும் வாழ்த்திக்கொண்டு, லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன். இன்னைக்கு கிறிஸ்தவ மத்திய தொழிலக்கம் சகோதரி 623 சொல்லிக்கொண்டு, வளமை போல பரிசுத்த வேதாகமம், அதாவது பழைய ஏற்பாட்டில் பைபிளில் இருந்து ஆதி ஆகமம்
26ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-10 முடிய. பழைய ஏற்பாட்டில 30வது பக்கம். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராரூருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நானிட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரூரிலே குடியிருந்தான். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, இவள் என் சகோதரி என்றான். ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவனானபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும் போது ஈசாக்கு தன் மனைவியோட ஒருமித்திருப்பதை பார்க்கிறதை கண்டான். அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவியாயிருக்கிறாளே, பின்ன ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான். அதற்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்றான். அதற்கு அபிமெலேக்கு, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராயிலும் உன் மனைவியோட சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடமுண்டாக்கினாயோ என்றான். தொடர்ச்சி சோதரி நாளைக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தம் ஜீவன் நமக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, தம் ஜீவன் நமக்காய் தந்தாரே. எம்மை வாழ வைக்கும் தெய்வந்தான் இயேசு, எம்மை வழி நடத்தும் தெய்வந்தான் இயேசு. எம்மை வாழ வைக்கும் தெய்வந்தானே இயேசு, எம்மை வழி நடத்தும் தெய்வந்தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் உரிந்தாரே. வென்றாரே, இயேசு சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் உரிந்தாரே. அந்த சாத்தான் மேலே அதிகாரம் தந்தாரே, நமக்கு அந்த சாத்தான் மேலே அதிகாரம் தந்தாரே. இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்போம், நாம் இயேசு நாமம் சொல்லி சொல்லி சாத்தானை முறியடிப்போம். நாம் இயேசு நாமம் சொல்லி சொல்லி அந்த சாத்தானை முறியடிப்போம். அன்பான தகப்பனுக்கு முன்பான சொல்லிக்கொண்டு, தகப்பனே, பிள்ளைகள்
சரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ தகப்பனே எல்லா இடங்களிலும் உங்களது பிரசன்னம் உங்களது பாதுகாப்பு தயவு கவனி ஜபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ கொள்ளை நோய்களோ அணுகாவண்ணன் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக அணு வினாடியும் ரகளால் மூடி பாதுகாப்பாக அவளை எடுத்தபடி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக அவளை எடுத்துக் கொண்டிருப்பதற்காக எஸ் ராஜாவுக்கு ஒரு கொடான கொடி நன்றி சொல்லிக் கொண்டு தகப்பனே. மற்றும் தகப்பனே யாரால் நோயப்பட்டிருக்கார்களோ அவருடைய நோய் எல்லாவற்றையும் சுகப்படுத்தபடி ஜெபிக்கிறேன் ராஜா. கொடிய வியாதினால் வேதனை உள்ள ராஜா அவர்களுடைய தளமுள்ள கரங்களினால் நீங்கள் அவர்களை தொட்டு சுகப்படுத்தபடி ஜெபிக்கிறேன் ராஜா. இப்படியே நீங்கள் சோமணிக்கிற வார்த்தையை அறிவி சுகப்படுத்தி விட்டதற்காக நன்றி செலுத்துவோம் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே அநேக ஆண்டுகளாக திருமணம் முடித்தது ராஜா. குழந்தை செல்லம் இல்லாமல் அன்று தினமும் கண்ணீரோடும் வேதனையோடும் அவமானங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகளுக்கு அப்பா குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. ஆசீர்வதிங்க தகப்பனே. சர்வ வல்லமை உள்ள தேவகுமாரனாலே எல்லாமே ஆகும் ராஜா. ஒரு விஷயம் மனமிறங்கி குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. அப்படியே நீங்க குழந்தை செல்வங்களை கற்பதில் ஆசீர்வதிச்சமைக்கா கோடி நன்றி தான் பார்க்க குழந்தை மாசத்துலீங்க சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே அநேக ஆண்டுகளாக திருமணம் முடிக்காமல் கண்ணீரோடு கவலையோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகள் சகோதரர்களுக்கு ஏற்ற வரங்களை இந்த வருடத்துக்குள்ள நீங்கள் நியமித்து தகப்பனே அவர்களை திருமணம் இணைத்து வைத்து ஆசீர்வதிங்க ராஜா. ஆசீர்வதிங்க குடும்பங்களை பருக பெருக செய்யுங்க ராஜா. ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதித்தது போல ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களின் சந்ததி சந்தானங்களை பல்கி பருக செய்யணும்னு சொல்லி எசப்பாவின் நாமத்தில் ஜபிக்கிறேன். சோத்திரம் தாப்பனே ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க. ஒவ்வொருட குடும்ப தேவைகளை சந்திக்க ஜபிக்கிறேன் ராஜா. சந்திச்சு ஆசீர்வதிங்க ராஜா. வழி நடத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. மற்றும் தகப்பனே பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அவருடைய கூடவே இருந்து அனுதினமும் அவர்களை ஆசீர்வதித்து 2 மணி நேரத்தோடு சொல்லி இயேசு நாமத்தில் எடுத்துக்கொண்டு சௌரி விட வர்றேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். பலன் வீரப்பிள்ளைவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த ஜானதேசன் அவர்கள், நேவிஸ் பிரிட்ஸ் அவர்கள், அண்ணா பாலமுரளி அவர்கள், பலன் வீரப்பிள்ளைவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாணி தொடருங்கள். நன்றி வணக்கம். மிக்க மிக்க நன்றி அக்கா. பொதுச்சந்தனை எதுவும் இருக்கா? என்னத்த வாணி சொல்றது? இப்போ பார்த்தா பொதுச்சந்திருக்கு காது என்ன சொல்லலாம்? பொதுச்சிந்தனை கண்டது பார்த்தது ரசித்தது நண்பக்கமும் இல்லை. அவங்களுக்கு தனிமையில் இனிமே காண்றாரு. அவர் தான் சொல்லணும் நிறைய. எங்க வாணி தனிமையில இனிமே காண்ற? நான் கடைக்கு போறது பிஸியா இருக்கணும் காலங்காத்தால. சும்மா அதுக்குள்ள இதுக்குள்ள நோதண்டோன்னு இருக்கோம். கொஞ்சம் பிஸி ஆகணும். இந்த வந்துட்டாரு பாருங்க. வணக்கம் செல்வி நித்யானந்தன் அவர்களே. வணக்கம். வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கமாங்கோ. பின்னாடி இருங்கோ. முகம் மட்டும்தான் தெரியுது. கோலத்தில் போயிட்டு வானத்துக்கு உள்ள கோலத்துக்குள்ள போயிட்டார். கோள்களுக்கு என்ன என்ன சல்வாரோட வந்திருக்கிறார் போல. சல்வார் சோளா போட்டுக்கிறீங்களா? நீங்கள் யோகா செய்வீங்களா போட்டு சோளா கொண்டு ஓடியது. ஓகே சரிதா போச்சு. ஆமா, பயிற்சி ஆரம்பிக்கலாம். என்ன சொல்றது, பொது சிந்தனை ஒரு இருக்கும் வரையில இல்ல வாணி நீங்க சொல்றீங்க தானே தனிமையில இனிமே காணலாம். அது கொஞ்ச நாளைக்கு தான் வாணி. எல்லா விடயங்களும் மேலதான் போட்டாங்க. அது உண்மைதான். அது அது சில வேளையில எல்லாரும் இரவு நேரம் உண்டாத்தான் சாப்பிடுறோம். அதிகமான நேரங்கள்ல மத்தியானம் அவர்கள் வேலையை போயிட்டு அப்படித்தானே. அப்ப அந்த நேரம் கொஞ்சம் யோசிப்பேன். தனியா இருந்து சாப்பிடுற கொஞ்சமா சாப்பிடுவேன், சேர்ந்து சாப்பிடுங்க வடிவா சாப்பிடுவேன். அதுதான் நாங்கள் என்ன தனியா இருக்கீங்களோ நிறைய சாப்பிடுறது, ஆக்களோட இருக்கீங்களோ கொஞ்சமா தான் சாப்பிடுறோம். அப்படியா?
எனக்கு ஆரோடியாவது சேர்ந்து சாப்பிடுறதுக்கு நிறைய சாப்பிடுவேன், ஆசையா இருக்கு சாப்பிட. அது என்னன்னு பார்க்க. மற்றபடி என்ன சும்மா கொஞ்சம் நான் சும்மா சொன்னேன், நான் அளவுக்கு தானே சாப்பிட்றேன். இல்ல அளவுக்கு தான் சாப்பிடலாம், கொஞ்சமா கூட பதுக்கு தான் சாப்பிடலாம், ஸ்டைலுக்கு சாப்பிடலாம். நான் அனுபவத்தை இல்லை, நாங்கள் இருந்துட்டா இப்போ இது ஆறுதலாக தனியே இருந்தால் விருப்பமானதில் கொஞ்சம் ஆறுதலாக சாப்பிடுவோம் இருந்தேன். என்ன இல்லை நான் பார்த்த இதில் இப்போ இந்த நாட்டவர்கள் உண்மையிலேயே சாப்பாடு கொட்டினதை நான் காண இல்லை. காட்டேன் சாப்பாடு காலையில் அளவாக போடுவீங்க, அதுதான் கொட்ட மாட்டார்கள். என்ன இப்போ எங்கே போனாலும் அப்படியே வலிச்செடுத்து சுப்பா பிளேட்டை உண்மையா நானும் அப்படித்தான் வாணி, கொட்டுறதே இல்லையான்னு சொல்லலாம். நீங்களும் அளவா நான் கொட்ட கொடுப்பேன். மாட்டேன். நான் பூனை குட்டிக்கு வைக்கிற மாதிரி எப்பவும் அந்த பிளேட்ல வாணி, தெரியல. இந்த நாட்டுக்காரர் என்னத்தை கொடுத்தாலும் நல்ல டேஸ்டா இருக்கு, நல்லா டேஸ்டா. எங்கட ஆக்கள்கிட்ட அதை கற்றுக்கொள்ளவே முடியாது நாங்கள். ஏனென்றா எப்பவுமே குறைதான் சொல்லி, அது குறை சொல்ற மட்டும் இல்லை, அதில் திருத்தேனாது கொஞ்சம் ஜனம் மூட்டோட வந்தது அப்படி இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அவர்கள் சாப்பிடக்குள்ள அந்த அழகாகவும் இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த சாப்பிடைக்க ஆசையாகவும் இருக்கும். கொட்ட மாட்டேன் நான் காண இந்த விழாக்கள்ல நிறைய பேர் இப்ப அவர்கள் தான் கூடுதலா மாறுது. நாங்களும் பழகுறோம். கொட்ட மாட்டாங்க. கொட்ட என்னன்னா அவங்க தங்களுக்கு தேவையா எழும்பி போய் எடுத்து சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு எடுத்து எங்க நாக்களுக்கு எழும்பி போய் எண்ணாந்திரம் எடுக்கிறது வெக்கம் மாதிரி, வெக்கவும் பஞ்சு குணமும் கஞ்சி முதலே பீங்கால போட்டு வந்துருவேன் நம்ம கணக்கு. நாளும் பாக்குறேன். கொத்து ரொட்டிய போடுவினம், புட்ட போடுவினம், இடியப்பத்தை போடுவினம், கோத்த போடுவினா, எல்லாத்தையும் ஒரே கும்பல்ல கோவிந்தாவா போட்டுட்டு சாப்பிடுறோம். அது எப்படி கொண்டு போட்டு வாய்க்குல ஒரு சொட்டை வைக்கிறது, கொட்டுறது. அதுதான் என்னன்னு கேட்டா வாணி, எனக்கு அந்த பிடிக்காத ஒரு விஷயம் புறவு உருவாங்க. புறவு அது ரோல்ஸ் அது சரியில்லை. இடியப்பம் சம்பள கொஞ்சம் தேய்ச்சி புளி விட்டுருக்கல, இப்படி எல்லாம் கதைப்பாங்களா? அப்ப ஏன் அப்படி? ஆனா ஏமங்காரன் அப்படி கதைக்க மாட்டான், கருத்துங்காரன் கதைக்க மாட்டான். இல்ல ஆனா இப்ப அப்படி இப்படி பிழையானது சொல்றது சரி இப்போ பிழையன்றீங்களா, அல்லது பிழையாண்டு தெரிஞ்சும் மறைக்கிற சரின்றீங்களா? இல்ல அது இல்ல, நான் என்ன சொல்றேன்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் குறையால் நிறைய வரும். அப்ப அந்த குறைய நாமளே ஏற்றுக்கொண்டு நடக்க கூடாதுன்றதான் என்னுடைய. அது சரி, அதானே இல்லையோ அவைய சமைப்பது இல்லை தானே, ஒரு சமையல்காரன் தானே சமைக்கிறான். அதுக்காக சமையல்காரன் தேடி பிடிச்சு சொல்லலுமே, நீ உப்பு குறைச்சு போட்டுட்ட, புளி குறைச்சு போட்டுட்ட. ஆனால் இன்னொரு கதை இருக்கல்லோ, நாங்க சொல்லிட்டு வந்துடுறோம். அவியல் என்ன சொல்றீங்க பாருங்க, ஆனா இந்த பெரிய ஃபங்க்ஷனை நாங்க செய்தோம், ஏதோ சாப்பாடு கொஞ்சம் சரியில்லையாக அத போன் எடுத்து வச்சுக்கொண்டு உடியப்புறத்துல இருந்து கதைக்குதுனாக்கா என்னைக்கா அது அவியல தாக்குது தானே. இல்லை இப்போ இதில் இப்போ உண்மையை சொல்லணுமா பொய்ய சொல்லணுமான்றதுதான் இப்போ பெரிய சபையெல்லாம் விடுங்களேன், அது விடுங்க. அது இல்லை பொது சபையெல்லாம் அது எதுவும் நடக்கும். அது சிலருக்கு உப்பு கூட பிடிக்கும், உப்பு இல்லாதவர்கள் இப்போ எல்லாம் ஒரு அளவாக விட்டுருப்பார்கள். இப்போ சரியா சில டீக்கெல்லாம் ஒரு கரண்ட் இல்லை பாதி கரண்ட் தான், அதுகள் ஒன்றும் செய்யலாம். அது ஏன்டா அது பொதுவில் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அப்படி இப்படின்னு பார்த்து இப்போ வீட்டுகளில் நல்லா பழகிற விடணும் வைங்களேன். இப்போ போய் சாப்பிடைக்கு நான் தமிழர்கிட்ட சாப்பிட்றேன், என்ன தமிழகா எனக்கு தெரியும், தமிழகிட்ட நான் போகிற நேரம். அப்போ அதில் ஒரு பிள்ளை இருந்தால் நான் சொல்கிறதுல விட்டோமோ இல்லை, அதை சொல்கிற விதம் இருக்கணும். இப்போ நீங்கள் கூப்பிட்டு ஆனாக்கா இல்லை கொஞ்சம் பேசி புள்ளி விட்டுருந்தா நல்லா இருந்திருக்குமானாக்கா அவனா நல்லா இருக்குன்றது அது உங்களோட ஒப்பீனியனா இருக்கு. ஆனால் என்ன வெளியில போய் என்ன சாப்பாடு செய்யறது அந்த இல்லை, அது வெளியில் சொல்கிறது பிள்ளைதானது. அவளை சாப்பாடும் அவ உமண்டுவாங்க, அது அவர்களுக்கு அவ்வளோதான் முடியும். அவர்கள் சொல்ற போல இப்ப நாங்கள் அப்படியே அவர்கிட்ட சொல்றேன் வைங்க, அது அப்படியும் சொல்றதும் உண்டு. அல்லது தேசிக்கு அப்படி இருந்தா தாங்கோ கொஞ்சம் விட்டு நாங்கள் சாப்பிடன்னு சொல்லி கேட்கறதும் உண்டு இருக்குதான். அப்ப நாங்கள் எங்களுக்கு தேசி புளி பானாது அதால, அல்லது உப்பு போத்துல தாங்கோ நாங்கள் போட்டி சாப்பிடறதுக்கு கேட்கலாம் தானே. மேசையில உப்பு அந்த பேப்பர் அதுகளை வச்சு விட்டா சொல்லி இல்லை. அதுதான் இல்ல நான் சொல்றேன்னா நேவிஸ் பிலிப்ஸ் அவரோட கதைக்கிறாரோ சொல்லுங்க. அதே இல்ல இல்ல நேவிஸ் பிலிப்ஸ் அவர் ஐயோ கொஞ்சம் பொறுங்கோ. நேவிஸ் பிலிப்ஸ் உங்களுக்கு சத்தம் உண்மையில சரியான குறைவா, அதை நீங்க கோபிக்க வேண்டாம், உங்களுக்கு சத்தம் சரியான குறைவா வரபடியா கேட்குது இல்லை.
இல்லை. நான் கதைக்கிறேன் விளாண்டுது இல்லை என்னன்னு தெரியல. நானும் கொஞ்சம் சவுண்ட கூட்டுங்க. சரி நீங்கள் சொல்லுங்கள் இப்போ. ஓகே. இல்லை இப்போ நாங்கள் இப்போ இங்கே மக்கள் வந்து மேசையில் அளவாக வைப்பார்கள். பீங்கான்லேயே இப்போ சலாத்தில் வைக்கும்போது ஒரு அளவாக வைப்பார்கள். ஒரு பெரிய கோப்பையிலையும் நிறைய கொண்டு வந்து வைப்பார்கள். நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு தேவையெண்டா அதை எடுப்போம், இல்லாட்டி அப்படியே வச்சிடுவோம். உப்பு மிளகெல்லாம் தனித்தனியாக கொண்டு வந்து வைக்கிறார்கள். அப்புறம் அந்த நாங்கள் இப்போ எங்களுக்கு உப்பு தேவையில்லாட்டி நாங்கள் ஏன் குறை சொல்லுவானே, உப்பு இருக்குது குறைவாக இருந்தால் உப்பை போட்டு சாப்பிட வேண்டியது. குறை சொல்ல தேவையில்லை தானே. நாங்கள் உப்பு மிளகெல்லாம் இருக்குது, அப்போ அதை நாங்கள் போட்டு சாப்பிட வேண்டியது தானே. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நாங்கள் கொட்ட வேண்டிய அவசியமும் இல்லை, அவங்ககிட்ட குறை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நாங்கள் ஒழுங்காக அவ்வளோவா சாப்பிடலாம் தானே. என்னத்துக்கு குறை சொல்ல பழகுற வீட்டில் நான் எங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன். பழகுறேன். இப்போ நாங்கள் வந்து சொல்லும்போது கொஞ்சம் வீட்டில் உப்பு போட்டுருந்தா நல்லா இருந்துடும், இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா இருக்கும்னு நாங்கள் இப்போ ஒரு சுப்பத்தாரா ரெண்டா ஜெயநடசன் அவர்கள் எனக்கு அதுக்குள்ள அவர் அளவுக்கு அவர் போட்டிருக்கிறார். சரியா? நான் சொல்லித்தான் சொல்றேன். நான் உப்பையில் குறைச்சு தான் இருக்கிறேன். ஏன்னா அவர் அளவுக்கு அவர் குறைஞ்சிருப்பார். அப்போ நான் குடிக்கல சொல்லலாம், ஓகே நான் கொஞ்சம் உப்பு போட போறேன் தாங்கிட்டு, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, அது பிரச்சனை இல்லை. இப்போ தப்பு இல்லை. நீங்கள் உப்பு குறைவாக இருக்குது. நான் பொதுவாக உப்பு குறைச்சு தான் சமைக்கிறேன். சொல்றேன் உப்பு குறைச்சு தான் இருக்கு, உப்பு இருக்கு சாப்பிடுங்க போட்டு. உப்பு இருக்குது நீங்க போட்டு சாப்பிடுங்க, குறைவானது சொல்லி அப்படி சொல்லலாம். வெளியில போய் அதை சொல்றது சரி இல்லை, வெளியில போய் சொல்லக்கூடாதான். அது சொல்றது தப்பு. வெளியில போய் சொல்லக்கூடாது. அதே சமயம் ஓகே அதுக்கு கொஞ்சம் உப்பு இல்லத்தான், உழைப்பு கூடிட்டுதான் அப்படி கதைக்கிறான். என்ன சாப்பாடு எடுத்து வச்சுக்கிறது, சாப்பிட்டு பார்க்க எடுக்கிறீங்க, என்ன சாப்பாடு. நான் ஒன்றும் சாப்பிடல, ஆனா அவதான் பிஞ்சாது நிறைய போட்டு நிறைய சாப்பிட்டுருப்பா. நான் சாப்பிடல, நான் அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டேன். இப்படி சொல்றேன். கொட்டுறதுன்ட்டு ஒன்று இருக்குதுல்ல, சரியான பாவமான ஒரு விஷயம் அந்த கொட்டுறது. சாமான்களை கொட்டுறது. நான் கடைசி வந்தாலும் கொட்ட மாட்டேன், நோட்டு சாப்பாடும் கொட்ட மாட்டேன். அவ்வளவும் சாப்பிட்டு இருந்துச்சுதான் அதுக்கேற்ற மாதிரி தான் போடுறது. அளவாக சமைச்சிட்டு அளவாக சட்டி வாடியெல்லாம் கலவுறது. அந்த அளவு தான் எங்களுக்கு வருது இல்லையே, எனக்கு வருது இல்லையே பிரச்சனை. அள்ளி போடுறது, ஒரு பாரு பண்ண அள்ளி போடுறது. கூட தான் சமைக்கிறோம். என்னென்னு சொன்னா சமையம் யாரும் வந்தாலும் சமைக்கிறோம், கூட சமைக்கிறோம். அழைச்சிட்டா வைக்கிறது ஃப்ரிட்ஜுக்குள்ள டிஷ்ஷுக்குள்ள ஓட்டுட்டு வைத்தா அடுத்த நாள் சாப்பிடலாம் தான். நீ கூட சமைச்சா அளவா சமைக்கிறது அப்படின்னாலும் சமைக்கிறேன். அது ஒவ்வொரு நாளும் அவர் சமைக்கிறது சொல்றார். அவர் ஒவ்வொரு நாளும் சமைக்கிறபடியால அளவா சமைக்கிறாங்க. நீங்க ரெண்டு நேரம் சமைக்கிறீங்க. நீங்க காலமே மத்தியானம் பின்னேரம் சமைக்கிறேன். மத்தியானமும் காலையிலையும் இரவிலையும் சாப்பிடுறதால அளவா தான் சமைப்பேன். அளவாக தான் நான் செய்கிறது. அதில் இப்போ ஃப்ரெண்ட்காரெல்லாம் சமைச்சிட்டு மிச்சம் இருந்தால் கொட்ட மாட்டார்கள். இப்போ நாங்கள் விருந்துக்கு போனோன்னு சொன்னால் எங்களுக்கு தருவார், ஒரு பாக்ஸில் போட்டு தருவார்கள் கொண்டு போகாண்டி, இல்லாட்டி அவரோட பாக்ஸில் போட்டு பாதுகாத்து வச்சு கொள்வார்கள். இப்போ வேலைக்கு போகிறவர்களெல்லாம் எந்த நாளும் சமைக்க மாட்டாங்க தானே. அவர்கள் இன்றைக்கு சமைச்சதை அது கொஞ்சம் மிச்சம் இருந்தால் அதை வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு சுட வச்சு சாப்பிட்றாங்க. அவங்க கொட்டவே மாட்டாங்க ஒரு நாளும். அதுதான் நான் சொல்ல வரேன். நான் அளவாக தான் சமைக்கிறது. காலையில் ஒருக்கா பின்னேரம் ஒருக்கா சமைப்பேன். என்னுடைய 2வது மகள் என்னோட இருக்கும் போது ஒரு நாளும் பழைய சாப்பாடு சாப்பிட மாட்டேன், ஒரு நாளும் சாப்பிட மாட்டேன். அவளுக்கு புதுசு புதுசா சமைக்கணும். இப்ப கல்யாணம் கட்டி 2 பிள்ளைகள், அவன் 5 நாள் சாப்பிடுவா பழசா. நான் சொல்றேன் அம்மாவா வாட்டிங்கிறானே இப்ப வேற உனக்கு வந்து 5 நாள் பழைய சாப்பாடு சாப்பிடுவான். யாரு அம்மாவா? இந்த மகள் சொல்றேன். எங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா? பலதாட்டம் இருந்தால் சாப்பிடலாம் தானே, பிரச்சனை இல்லை தானே. ஓகே ஓகே, அது எல்லாருக்கும் இருக்கிறது தானோ. சுட சுட சாப்பாடு. ஏன்னு இப்போ ஊரில் பிளேட்டை கழுவாமல் இருந்தவங்க தான் ஆம்பளையாள், பல ஆம்பளையாள். இப்போ இங்கே வந்துட்டு மாரியெல்லாம் நடக்குது. இல்லை அதுதான் ஒரு சிலர் நான் இப்படித்தான் என்றது ஒருத்தர் ஆதிக்கம் இருக்கு. இல்ல இல்ல, நான் காலையில யோசிச்சேன், பல பல ஆண்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கும். நான் சொல்றதான் நீ சமைக்கணும், நான் சொன்னதான் நீ வெளியில போகணும், எனக்கிட்ட கேட்காம நீ என்னோட ஒருத்தர்கிட்ட வாரணுன்னு சொல்லுவா என்றவர்கள் இப்பவும் இருக்கிறார்கள். எவ்வளவு ஆதிக்கம் அது. ஒரு சிலர் எல்லாரும் சொல்ல, அப்புறம் ஆண்கள் எழுந்துறாங்க. ஆனால் இருக்கு, அவரை மீறி நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க தானே,
ஃப்ரீயாக இருக்கிறீங்களா வரலாம் வாரங்கண்டு. ஓகே நான் வரணுன்னு சொல்லுவேன். ஆனால் அது நண்டு நீ என்னட்ட கேட்காம நீயும் மட்டும் சொல்லுவேன். அப்போ திடீரெண்டு பிறகு இன்றைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் இல்லைண்டா அவர் இருப்பார் பொம்பளை. இவர் சொல்லுவாராம் இன்றைக்கு அங்கே போகணும் கார் எடுத்து வா அவர் ட்ரை பண்ணுறபடினால இவர் சொல்கிறாராம் இல்லை நான் இப்படி இங்கே அவங்க கூப்பிட்டவங்க அப்படி போயிடலாது. நடக்குது எவ்வளோ ஒரு ஆதிக்கம் அது. அவவும் கணவனுடன் கலந்து ஆலோசித்து அதை முடிய சொல்லுவோம் இல்லையா? இல்லை இது என்னென்றால் இப்போ சனியார் ஒன்று மில்லண்டு வைங்களேன். அப்போ இவர் இருப்பார் ஓகே இன்றைக்கு ஒன்றும் இல்லை தானேன்ட்டு திடீரெண்டு சொல்லுவாராம் சரி நான் அந்த அண்ணங்கிட்ட போகணும் இந்த தம்பி அது எங்கேயோ தூரங்கள் 2-3 மணி நேரம் இருக்கும். என்னைக்கு ட்ரை பண்ணுறவருக்கு பண்ணுறது அந்த பொம்பளை அவர் இல்லை அவர் 2 பேர் வண்டியோடன்னு சொல்லலாம். அப்புறம் அவள் ஒரு நான் என் ஃப்ரெண்ட் விட்டு இப்படி இது கூப்பிட்டவங்க போகணுன்னு சொன்னால் போக மாட்டாராம். அது உண்ட ஃப்ரெண்ட் நீ போ நான் வர மாட்டேன் ரெண்டா. அப்போ பிள்ளைகள் மேலே அணுக்கலாம் அவள் போக மாட்டா தானே. நான் சொன்னேன் அப்படி இருக்க வேணா நீங்கள் போங்க கார் டிரைவ் தெரியும் தானே போங்கோ இல்லை வந்த அப்புறம் பிரச்சனையும் இல்லைவா. வணக்கம் மணி நான் இல்லை நோ இது இருக்குது பயிற்சி போகிறோங்கோ. சரி பொது சிந்தனைக்குள்ளே வந்தோம். நன்றி வணக்கம். நான் மணி இன்னைக்கு காலமா வேலையை போட்டு வீட்டை வழிக்கு கிட்ட வந்துட்டேன். வந்த பிறகுதான் டெலிபோனை மேசையில கதிரையில வச்சு போட்டு அப்படியே வந்துட்டேன். திரும்பி போய் எல்லாம் எடுத்துட்டு திருப்பி போய் ஆனா ஆக்கள் உள்ளுக்கு நின்றவன் நான் கதவு திறந்து உள்ளுக்கு போட்டு பிறகு எடுத்து போட்டு பிறகு அங்க 2 பேர் வெளியில நின்றுக்கணும். பின்ன தெரியுமா வர பின்ன அவரோட வேலை செய்யறவன் அவரோட சொல்லிட்டு என்ன நான் கதவு திறந்து போறது 2ஆம் தரம் தெரிய கூடாதானே. அப்ப அப்படி நான் இந்த டெலிபோனை விட்டுட்டு வந்துட்டேன். அது பிரச்சனை இல்லை எடுத்துட்டு போகணும் இருந்தது எடுத்தீங்க அப்படியே வைக்கிற உடனே நான் பொக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கிறேன்னா எடுத்து ஹேண்ட் பேக்கில் வச்சுட்டான் திறப்பு வைக்கல வைக்கிறேன்னா எனக்கு என்னன்னு தெரியல அப்படியே கதிரையில வச்சபடி அப்படியே வந்தது. சரியா நல்லது. ஆனா அங்க வாணி சும்மா வளமையா வேலை செய்யக்குள்ள ஒரு 25-30 பேர்களுக்கு வேற இடத்துல இருந்து வந்து வேலைக்கு வந்து சாமான்கள் எல்லாம் முடிச்சுட்டு இல்ல இல்ல அதுக்குள்ள எடுக்கல. அது காரணம் வேண்டாம் சிசிடிவி கேமரா இடம் இருக்கும் சரியோ அதுக்குள்ள எடுக்க மாட்டேன். வெளியில இருந்தா கட்டாயம் போயிருக்கும். அதுக்குள்ள எப்படியும் குசினி இதுக்குள்ளதான் வச்சேனா. ஆனா குசினி அவடத்துல கேமரா இல்ல குசினிக்குள்ள இல்ல. ஆனா வெளியில கிடக்குது வெளியில இருக்குது. அப்ப அது அப்புறம் யோசிச்சா அதோட என்னன்னா டக்கண்டு உடனே நான் போயக்குள்ள திருப்பி வந்து யோசில போயக்குள்ள கூட சச்சமையன் யாரும் எடுத்துருந்தா கூட அந்த டெலிபோன் நம்பர் உடனே எனக்கு ஞாபகம் டக்கண்டு உடனே நினைச்சு பார்த்தோம்னானி அந்த கடைசி அந்த நம்பர் மட்டும் வந்தது. மற்றது எனக்கு உடனே இல்லை வர இல்லை. இப்போ நானும் இந்த 2-3 நம்பர் எழுதி தான் வச்சுருக்கிறேன். அதில் நாங்கள் டச் பண்ணி அடிச்சு வேற நம்பரை தவிர என்னன்னா அப்போ நாங்கள் கையால் அடித்தது டச் ஃபோன் வந்த பிறகு வேற போட்டு அடிக்கிறது தானே. அது அப்புறம் இப்போ 1000 நம்பரை இப்போ எழுதி வச்சுக்கிறேன் நான். இவ்வளோ காலத்துக்கு பிறகு அவசரத்துக்கு வீட்டு பொருள் அடிக்கணும் வந்துட்டு அப்படி பிறகு நான் போய்க்குள்ள அதுதான் என்னமா இருந்தாலும் எங்களோட ஹேண்ட் பேக்குக்குள்ள சரி டெலிபோன் நம்பரை சும்மா இப்ப நாங்கள் மாறி எழுதி வச்சா கூட வாணி உதாவும் என்ன அதானோ 2-4 நம்பர் தானே வர போறோம். ஏன்னா வீட்டு நம்பர் ஞாபகம் அந்த வீட்டு நம்பர்ல இருந்து அடிச்சு வேக்கி சொன்னா இவ கண்டு இந்த போனுக்கு அடிச்சு எடுக்க வீட்டுல நிக்கணும் தானே கிழமையில இருந்து போட்டும் போயிக்கல. அதான் சிந்திச்சுட்டு போய் திரும்பி இன்றைக்கு லேட்டா போயிட்டு திரும்பி வளமையா டக்காண்டு ஓடி வந்துடுவேன். அப்ப யோசிச்சு கொண்டு வந்தேன். என்னவா இருந்தாலும் நாங்களும் வயது போட்டுது எல்லாம் மறந்துட்டா அது எங்கட பிள்ளை. நாங்கள் எங்களை திருத்த வேணும். நாங்கள் இன்னும் திருந்தாமல் இருக்கிறேனே என்று யோசிச்சு கொண்டு வந்தேன். ஒரு சின்ன ஒன்றில பாருங்களேன் 2 திருப்பி ஒரு வேண்டி வந்துடுது. அதான் நன்றி. நடக்குறது சிந்தனை நேரம். நன்றி வணக்கம்.